அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முருகன் அவர்களின் திருவுருவ பட திறப்பு விழா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் நகர கழக பொருளாளரும் மறைந்த பண்ருட்டியார் முருகன் திருவுருவ பட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான MC சம்பத் திறந்து வைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின் அன்னதானங்கள் வழங்கினார். சிறப்பு விழாவில் நகர செயலாளர் மோகன், அவைத்தலைவர் ராஜதுரை, கவுன்சிலர் வெங்கடேசன், கட்சி பொறுப்பாளர்கள் செல்வம், ஸ்ரீதர், கலைமணி, தொழிலதிபர்கள் அருள், விஜயரங்கன், குமரவேல், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். அங்க போய் பேசுவாரு, நான் இதை பேசிட்டு வந்து அங்க இருக்கிற நிகழ்வுகள் சொல்லுவாரு. கட்சி ஆரோக்கியமா போகணுன்ற அடிப்படையில் தான் அவருடைய நடவடிக்கை இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நான் அமைச்சரா பொறுப்பேற்றிருந்தேன் 10 ஆண்டு காலமா. தொடர்ந்து அமைச்சர் என்கிட்ட வருவாரு, சென்னை ஓடோடி வருவாரு. ஏதாவது தனக்குன்னு கேட்பாருன்னா கேட்க மாட்டார். தனக்குன்னு கேட்பாருன்னா கேட்க மாட்டார். அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்களுக்கு எது செய்யணும், இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இதை பார்க்கணும். இந்த பொதுநல சேவை தான் இருக்குமா ஒழிய தன்னல சுயநல சேவை இருக்காது. ஏதோ இந்த பகுதியில கூட நகரமன்ற உறுப்பினர் ஆயிடுவார்னு நாங்கெல்லாம் எதிர்ப்பு. சூழ்ச்சியால தோற்கடிக்கப்பட்டார். அதுக்குள்ள போக விரும்பல. நான் புரியல, அதுக்குள்ள போக விரும்பல. புரியல. மக்கள் சேவையில் முதன்மை பெற்றவர், பொறுப்பா ஏழை எளிய மக்களுக்கு பாடுபடக்கூடிய மனுஷர், இல்லாத மக்களுக்கு வயிறார பசியாற வேண்டும், இல்லாத பசிக்கு பசியேந்துகின்ற மக்களுக்கு பசிப்பினியை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த உள்ளம், அதிர்ந்து பேசாத ஒரு மனிதர், கொண்ட கொள்கையில் முடிவா இருக்கு. இறுதிப்பாடோடு கொண்ட கொள்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு இறுதியா இருக்கின்ற மனிதர். ஓகே.